பழங்களையும் புஷ்பங்களையும் வஸ்திரங்களையும் பிரசாதமும் பாவன அனுகிரகம் பண்ற தங்கைங்கிற பேர்ல. அதனால அந்த அம்மா ஆவலோட அண்ணன் கொடுக்கறதுக்காக அந்த அம்மா அங்க ஆவலோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நம்ம கொண்டு போறதுக்கு ஒரு பரவசமாக தான் இருக்கும் அந்த நிலைமை. அது உங்களால் உணரதான் முடியுது, வார்த்தைகளால சொல்ல முடியாது இந்த கைகரியத்துக்கான பலன் என்னான்னு. இப்படி எடுத்துட்டு போகும்போது பெருமாள் கூட வர்றதுலேருந்து அங்கே கொடுத்து மறுபடியும் பெருமாள் சன்னதிக்கு வர வரைக்கும் உங்களால் உணர முடியும். அதை வாங்கும்போது அம்மாவோட முகத்தை பாருங்க, அந்த சந்தனத்தை நெத்தியில் சாத்தும் போது வஸ்திரம் சாத்தும் போது முகம் எப்படி மாறணும். இதெல்லாம் கலியுகத்தில் கண்கூட அந்த மாதிரி செயல்களால் பார்க்கலாம். இந்த உறவுகள் தெய்வமே நமக்காக நடத்தக்கூடிய நாடகம் ஒரு செயல் தான் இந்த சீர் வாங்குறதுல இருந்து மற்ற எல்லாமே. அதனால இதை உணரணும், அனுபவிக்கணும். ஏதோ தட்டம் கொண்டு போனோம் வச்சேன்னு வராம பெருமாள் தன் தங்கைக்கு சீர் கொடுத்து விடுறாரு. அது அண்ணன் கொடுக்குற சீருக்காக அந்த அம்மா வாசல்ல வந்து நின்று காத்து இருக்குதுங்கிற அந்த மனத்தோட சேர்த்து கொண்டு போய் நீ கொடுக்கும்போது அம்பாள் எப்படி உங்க கையில வாங்குறாங்கிற, உங்க கையால வாங்குவாங்க, உங்க கையிலேயே அவங்க வாங்குவாங்க. பூசாரி வாங்கி விற்கிறது இல்லை, அவங்க ரூபத்துல அம்பாள் வாங்குறாங்க. அது உணர்ந்து அந்த சீரை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. இடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே. எந்த அன்னையவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை இவன் கெஞ்சிடுதல் முறையோ அம்மா. கண்ணீரை துடைத்தி விட ஓடிவா அம்மா. காத்திருக்கம் வைத்திடுதல் சரியோ அம்மா. இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு அம்மா. சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா. கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும் அம்மா. காலிரண்டும் உன்னடியே நாட வேண்டும். பண்ணமைக்கும் நாவுனையே பாட வேண்டும். அம்மா எல்லோரும் பக்தியோடு கையெடுத்து உன்னையே கும்பிட வேண்டும். எண்ணமெல்லாம் உன் நினைவேயாக வேண்டும். இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும். அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா. ஒரு கோவில் கொண்ட சிவகாமி அம்மா. கோவிலிருந்த வள்ளி